Good day to you. We begin our midday broadcast. மீண்டும் ஒரு காலை வணக்கம். நாங்கள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். Today again we consider some new points on COVID situation. நாங்கள் இன்றைக்கும் உங்களுக்கு இந்த கோவிட் நோயினுடைய ஒரு சில புதிய உங்களுக்கு கிடைத்த தகவல்களை கொண்டிருக்கிறோம். In Sri Lanka we had another eruption, but we feel we have contained reasonably, the people have contained reasonably well this new spread. இலங்கை நாட்டில் மீண்டுமாக ஒரு நோய் அலை ஒன்று நாங்கள் கண்டிருந்தோம். இப்பொழுது மீண்டுமாக ஓரளவு குறைந்து கொண்டு வருகிறது. We are yet keeping our fingers crossed, hoping for the best. நாங்கள் அது சுமூகமான நிலையில் கட்டுப்படுத்தப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். So the Detroit study of Henry Ford Health Systems found that hydroxychloroquine is effective in cutting the death rate. டிட்ராய்ட் நகரத்தின் ஃபோர்ட் நிறுவனத்தால் நடத்தப்பட்ட இந்த பரிசோதனையில் அவர்கள் கண்டுபிடித்திருந்தார்கள் ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் மருந்தானது இந்த மரிப்பு வீதத்தை அரைவாசியாக குறைத்தது என்று சொல்லி. Also we also know that about 46 other studies world over has found hydroxychloroquine effective for treatment. இன்னும் அப்படியான 46 மட்டமான அளவு பரிசோதனைகள் நடைபெற்றிருக்கிறது உலக ரீதியில். அவை எல்லாரும் கண்டுபிடித்திருக்கின்றது ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் மருந்தானது நல்ல விதத்தில் வேலை செய்கிறது என்று சொல்லி. Indian Council of Medical Research found hydroxychloroquine effective for prophylaxis, prevention. prophylaxis என்ற நோயை கட்டுப்படுத்துவதில் இந்த ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் மருந்து சிறப்பாக செயல்படுகிறது சொல்லி இந்திய நிறுவனம் ஒன்று கண்டுபிடித்திருந்தது. About 40,000 health workers were given hydroxychloroquine in India. 40,000 மருத்துவ ரீதியில் வேலை செய்பவர்கள் 40,000 பேருக்கு ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் மருந்து இந்தியாவில் கொடுக்கப்பட்டது. So when a cheap drug is available and is effective, it should be used. ஒரு மலிவான விலையில் ஒரு மருந்தான கிடைத்து அது வேலை செய்யும் என்று கருத்தும் இருக்கும்போது அது பாதிக்கப்பட வேண்டும். When the effective cheap drug is not used, you wonder what are the reasons that makes it to be so. நீங்கள் இப்பொழுது இப்படியான மருந்து ஒன்று ஒரு மலிவான மருந்து இப்படி வேலை செய்தும் அது ஏன் கட்டுப்படுத்தப்படுகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு பின்னால் உள்ள விடயங்களை தேடி பார்க்க வேண்டும், ஏன் இதை மறுக்கிறார்கள் சொல்லி. So when the Oxford recovery trial was stopped in 8 weeks time, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் செய்யப்பட்ட பரிசோதனை 8 கிழமைகளில் நிறுத்தப்பட்ட போது and they declared hydroxychloroquine not effective, அவர்கள் ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் மருந்து வேலை செய்யவில்லை, நோய்க்கு வேலை செய்யவில்லை என்று அறிவித்திருந்தார்கள். many others have pointed out that that trial was not valid. அநேக வேறு மருத்துவர்கள் வேறு நிறுவனங்கள் சொல்லி சுட்டிக்காட்டியிருக்கிறது அந்த பரிசோதனை பிழையான முறையில் செய்யப்பட்டது என்று சொல்லி. Now we find that Oxford Jenner Institute of Vaccinology, இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் இன்னொரு பகுதியானது the vaccine institute has produced a vaccine and they are checking it out. அவர்கள் ஒரு தடுப்பு மருந்தை வெளியிட்டு இப்ப அதை அவர்கள் பார்க்கிறார்கள் வேலை செய்கிறதா என்று சொல்லி. The Oxford Institute of Vaccines, Dr. Sarah Gilbert points out that vaccines must produce T-cell memory immunity. இப்படியான தடுப்பு மருந்துகள் இப்படியா சொல்லப்பட்ட டி செல் என்ற சொல்றதா அதனுடைய என்ன சொல்றது immunity அதிகரிக்க வேண்டும். So what is important when you make a vaccine for virus, there are things called in our system, lymphatic system, T cells. எங்களுடைய உடலில் டி கலம் என்று சொல்லப்படுகிறதான கலங்கள் எங்கள் உடலில். T cells retain the memory for immunity. இந்த கலங்களானது டி கலங்கள் என்று சொல்லப்பட்டதான் கலங்களானது தான் இந்த தடுப்பு மருந்தினுடைய அந்த ஞாபகத்தை தடுப்பு மருந்தினுடைய அந்த உறுதியை உடலில் வைத்துக் கொள்ளும். In recent times, all these vaccines for RNA viruses were based on the antibody response. உலக அளவும் இந்த ஆர்என்ஏ வைரஸினுடைய தடுப்பு மருந்து எங்களுடைய உடலின் ஆன்டிபாடி முன்னாடி தான் காணப்பட்டது. So they give the vaccine. அவர் தடுப்பு மருந்தை கொடுக்கிறார். RNA virus.
viruses, RNA வைரஸ்களுக்காக, like the influenza virus, அந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் மாதிரியான வைரஸ். and they say antibody response. அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் இப்படியான உங்கள் உடல் வந்து அதை தடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குகின்றதுன்னு சொல்லி. Antibodies may be non-specific. இந்த ஆன்டிபாடி என்று சொல்றதானது திட்டமாக நாங்கள் கூற முடியாததா இருக்கலாம். Now they find antibodies are short-lasting. இப்பொழுது அவர் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த ஆன்டிபாடிஸ் என்பதால் உடலில் இருப்பது வந்து அவ்வளவாக ஆயுட்காலம் குறைந்ததாக காணப்படும். Which means it doesn't actually produce immunity. அதன் கண்டுபிடிப்பு என்னவென்றால் அது உண்மையாகவே இப்படியான தடுப்பு எங்களுடைய இந்த நோய் தடுப்பை சக்தியை அதிகரிக்காது. So all the flu shots keep the live attenuated virus alive in the community. இப்படியாக கொடுக்கப்படுகின்ற இந்த தடுப்பு மருந்தானது அப்படியாக வேலை செய்யாத மட்டில் சூழலில் காணப்படும். So there's a big question mark whether it actually produces T cell mediated memory immunity. இப்பொழுது எழுதுகிற கேள்வி என்னவென்றால் வந்து இப்படியாக நாங்கள் சொல்லப்பட்ட இந்த டி கலங்களுக்குரிய இந்த அந்த தடுப்பு சக்தி தடுப்பு வீதத்தை அதிகரிக்கின்றதான்னு சொல்லி. So the Oxford virus, Oxford researchers are saying it is producing T cell memory immunity. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் என்று சொல்கிறார்கள் சொன்னால் அப்படி இந்த மருந்தானது தடுப்பு மருந்தானது டி கலங்களுக்குரிய இந்த தடுப்பு வீதத்தை அதிகரிக்கின்றதுன்னு சொல்லி. So we will have a reasonable worry who will produce the vaccine for which area of the globe. இப்பொழுது அடுத்தடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால் உலகத்தின் எப்பகுதிக்கு அதாவது புவியியலில் எங்க இருக்க நாடுகளுக்கு யார் யாரு இந்த தடுப்பு மருந்துகளை தயாரிப்பார்கள் என்று சொல்லி. What will be the China vaccine be like? சீன நாட்டுக்கு தயாரிக்கப்படும் தடுப்பு மருந்து எப்படி இருக்கும்? Who will check it out? யார் அதை பரிசீலித்து பார்ப்பார்கள்? சரி. What will be the Moderna vaccine be like? அநேக நாடுகள் மற்ற நாடுகள் பாதிக்கின்ற தடுப்பு மருந்து எப்படியாக இருக்கு? Why is it that the AstraZeneca drug company is making millions of units of vaccine before clinical trials have been done? AstraZeneca சொல்லுகிற நிறுவனமானது ஏன் இப்படி பரிசோதனைகள் முடிய முன்பதாக எத்தனையோ மில்லியன் கணக்கான தடுப்பு மருந்துகளை ஏன் தயாரிக்கின்றது? So these are the questions we have. இதான் நாங்கள் எழுப்பும் கேள்விகள். And then the funds that go to produce a trial will influence the trial. அதாவது இந்த பரிசோதனைக்காக வழங்கப்படும் நிதியானது அந்த பரிசோதனையின் முறைமையை அது நிர்ணயிக்கும். There is a problem of the recovery trial also. இது வந்து அந்த அவர்கள் முதலாக செய்யப்பட்ட பரிசோதனைகளிலும் இதே பிரச்சனையாக இருக்கலாம். Today we want to look at some reasons in this COVID season. நாங்கள் இன்றைக்கு பார்க்க விரும்புகிற விடயம் என்னவென்றால் இந்த கோவிட் நோய்களுக்கு பின்பதாக உள்ள ஒரு விளக்கம். So you can approach life as having a shepherd or behaving as if you don't need a shepherd. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இரு முறைகளில் அணுகலாம். ஒன்று எங்களுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை என்ற முறையில் அணுகலாம், இல்லாவிடில் எங்களுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை இல்லை என்ற முறையில் அணுகலாம். So who are the shepherds? அப்பொழுது இன்னொரு கேள்வி வருகிறது, இந்த மேய்ப்பர்கள் என்பவர்கள் யார்? Dad and mom at home. வீட்டில் இருக்க தாய் தகவல். The teachers at school. பாடசாலையில் என்றால் அது ஆசிரியர். Then your senior at work. வேலைத்தளத்தில் உங்களுடைய தலைவர் முதலாளி. Doctor is a shepherd to the medical field. வைத்தியரானவர் மருத்துவத்துறைக்கு ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். Lawyer is a shepherd to the legal field. ஒரு வக்கீல் அதாவது ஒரு வழக்கறிஞர் அதாவது நீதித்துறைக்கு ஒரு மேய்ப்பராக இருக்கின்றார். The politician or the legislator is a shepherd to the political field. ஒரு அரசியல்வாதி அரசியல் அமைப்புக்கு ஒரு மேய்ப்பராக இருக்கின்றார். So if a field is to be robbed, what must you do? ஒரு துறையானது ஒரு கல்வித்துறையோ நீதித்துறையே கொள்ளையடிக்கப்படும் சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? Let me backtrack a little. நான் கொஞ்சம் பின்பதாக சொல்கிறேன். Shepherds look after the flock. ஆட்டு மேய்ப்பர்கள் ஆட்டு மந்தையை கவனிக்கிறார்கள். The sheep are a kind who wait for the shepherd to move. ஆடுகளானது ஆட்டு மேய்ப்பனானவர் செல்லும் அளவும் ஆட்டு மேய்ப்பனையே நோக்கி பார்த்து கொண்டு. Sheep don't lead themselves. ஆடுகளானது தங்களை அவர்களை நிர்ணயித்து அதுகள் முன்னிட்டு செல்லாது. There's a book out in UK just now, Dominic Sandbrook.
பிரித்தானிய நாட்டில் இப்படி ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. He is writing on the issue of the rage of teenagers. அவர் எழுதியிருக்கிற இந்த அவருடைய புத்தகத்தின் மூல கருத்து என்னன்னு சொன்னால், அதாவது டீனேஜ் வயசை உடையவர்களுடைய கோபத்துக்குரிய காரணம். Greta Thunberg and the global warming issue. கிரேட்டா தன்பர்க் உங்களுக்கு தெரிந்திருக்கும், அந்த குளோபல் வார்மிங்கை பற்றின பிரச்சனை. Globe is warming. உலகம் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகின்றது. But can we prevent it? ஆனால் எங்களால் அதை தடுக்க முடியுமா? Then the issue of the Black Lives Matter. இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் கருப்பினத்தவர்களுடைய வாழ்க்கையின் தேவை என்று சொல்வதான இன்னும் ஒரு முன்னணி. It's a terrible thing that a policeman kept his knee on the neck of a person till he died. ஒரு கவலைக்குரிய விடயம் என்னன்னு சொன்னால், ஒரு போலீஸ் அதிகாரியானவர் அமெரிக்க நாட்டில் ஒரு கருப்பினத்தவருடைய கழுத்தில் தனது முழங்காலை வைத்து அவர் உயிரிழப்பினர் அளவும் காலை வைத்து அவரை கொன்றவை. But who is recruiting the teenagers to do violence? ஆனால் இந்த தடுப்பு சட்டங்கள், இந்த ஆக்ரோஷங்களை செய்யுமாறு இந்த டீனேஜ் மக்களை யார் கூட்டிக் கொள்கிறார்? There's a twofold problem. இது ஒரு இரண்டு விதமான ஒரு பிரச்சனை. Shepherds have failed in different fields. மேய்ப்பர்கள் தங்களுடைய வெவ்வேறு துறைகளில் அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவில்லை. Now when a clinical trial is done, there are so many pharmacological blogs that give their opinion. இப்படியான கோவிட் பிரச்சனை இப்படியான ஒரு பரிசோதனை நடைபெறும் போது அநேகமாக இந்த நோய் பார்மகாலஜி இப்படியான பிளாக் அநேகமாக கருத்துக்கள் தெரிவிக்கும். Why did these blogs arise? இது இவ்வளவான பிளாக் அதிகரித்ததுக்கான காரணம் என்ன? Because standard orthodox journals like New England Journal of Medicine or Lancet have been publishing fraudulent articles. இப்படி எழுதுமைக்கான காரணம், இப்படியாக மதிக்கப்பட்ட எழுதப்பட்ட பத்திரிகைகள் அல்லது இந்த ஜேர்னல்ஸ் அதை பற்றி பிழையான கருத்துக்களை வெளியிட்டதாய். So here is the world's scenario. இதான் உலகத்தில் நடைபெறுகின்ற விடயம். There's a good design, I think it's a God design, of shepherds looking after the sheep. ஒரு திறமையான திட்டம், திறமையான அலங்கரிப்பு என்னன்னு சொன்னால், ஆட்டு மேய்ப்பரானவர் ஆடுகளை பார்த்துக் கொள்வார். Dad and mom shepherd at home. தாய் தகப்பன் தங்களது பிள்ளைகளை பராமரிக்கிறார். Teachers shepherd in the school. ஆசிரியர்கள் மாணவர்களை பராமரிக்கிறார். The work senior shepherd in the work field. வேலைத்தரத்தில் ஒரு பெரியவர் சிரேஷ்டவர் ஒரு கனிஷ்ட வேலையாட்களை பராமரிப்பார். And they should be considering the best for the sheep. அவர்கள் இப்படியான மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு சிறப்பான விடயங்களையே பெற்றுக் கொடுக்க நினைக்க வேண்டும். The sheep should feel the shepherd will lead me into good green pastures. ஆடுகளானது கருத்தில் கொள்ள வேண்டும், மேய்ப்பனானவர் தனக்கு நல்லதையே செய்வார் என்று சொல்லி. So green pastures are the work fields of the world. இப்படியான பசும்புல் தரைகள் என்னன்னு சொன்னால் இப்படியான வேலை துறைகள். Then there are those who act like shepherd who are false shepherds. இன்னொரு புறமான மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மேய்ப்பர்கள் மாதிரி நடிப்பார்கள், ஆனால் மேய்ப்பர்கள் மாதிரி இருப்பார்கள், ஆனால் அவர்கள் புலையான நோக்கத்தை உடையவர்கள். When the shepherd who ought to be working and acting like father of the home fails, உண்மையான மேய்ப்பராக இருக்க வேண்டியவர் தான் தோல்வி அடையும் போது, தனது செய்யப்பட வேண்டிய வேலையில் தோல்வி அடையும் போது, the digital screen takes over. டிஜிட்டல் திரையானது மேற்கொள்கிறது. Digital programmers invade the life of children. இப்படியான டிஜிட்டல் தொழில்நுட்ப அவியலாளர்கள் இப்படி குழந்தைகளுடைய வாழ்க்கையை அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார். Recently, a researcher published a very research journal showing that digital screen is the cause of the rage of the teenager. கிட்டத்தில் இன்னொரு பரிசோதனை வெளியாக இருந்தது. இப்படியான டிஜிட்டல் திரையினுடைய அநேகமாக பாய்ப்பதன் காரணமாக தான் இப்படியான கோபம் அநேகமாக இந்த வயது குறைந்தவர்கள் காலகட்டத்தில் இருக்கின்றதுன்னு சொல்லி. Our brain is designed to function executive, empathic from our prefrontal cortex. அவருடைய மூளையானது இப்படி மூளை முன்புறத்தில் இப்படியான ஒரு அநேகரை அங்கீகரித்து நடப்பதை நிதானித்து இருக்க வேண்டிய முறையில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறார். But when you put the child on the digital screen, ஆனால் நீங்கள் ஒரு குழந்தையா இருக்கும் போது அவர் டிஜிட்டல் திரைக்கு அவர் பழகிக் கொள்வதால் he loses executive empathic
pathway of behavior. அவர் மூளையின் முன்புறத்தில் நிர்ணயித்து யோசித்து செயற்பட வேண்டிய அந்த செயற்பாட்டை திறனை இழக்கிறார். He moves to react and dyspathy. அவர் அது என்னவா மாறுன்னு சொன்னால் ஒரு 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 பிரதி தாக்கத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியாக செயல்படுவது. He moves to fight, flight, fright. அவர் இப்படியாக சொல்லப்பட்டது மாதிரி ஏதாவது நடைபெற்றவுடன் அதன் மூலம் வருகின்ற கோபத்தினால் தான் இயங்குகிறார். And he works in bottom up regulation. அவர் நாங்கள் இப்படி சொல்லப்பட்டது போல கீழிருந்து மேலாக யோசிக்கும் முறையில் தான் அவர் இயங்குகிறார். God designed top down regulation. கடவுளங்களை உருவகித்த முறை வந்து மூளையிலிருந்து உங்கள் செயற்பாடுகள் ஆரம்பிக்கும் மாதிரி. The kids on the digital screen is doing bottom up regulation. ஆனால் இப்படி டிஜிட்டல் திரைக்கு அடிமைப்பட்ட குழந்தைகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் கீழிருந்து மேலாக அவயவங்கள் தான் முதலில் பேசுகின்றது. What is bottom up regulation? கீழிருந்து மேலாக இந்த bottom up regulation என்றால் என்ன? Screen teaches you to react to the thing that comes from outside. இந்த டிஜிட்டல் திரையானது உங்களுக்கு என்ன பழக்கி கொடுக்குறதுன்னு சொன்னால் வெளிப்புறத்திலிருந்து உங்களை நோக்கி வருகின்றதுக்கு இப்படி நீங்கள் கை கொள்வது என்று சொல்லுங்கள் அது செய்கிறது. The screen is programming the teenager, his curriculum, character, choices and career. இந்த டிஜிட்டல் திரையானது இந்த குழந்தையின் கிட்டத்தட்ட எல்லா தீர்மானத்தையும் அதையே ஒரு மறைமுகமாக நிர்ணயித்துக் கொண்டு வருகின்றது. He has no other shepherd. அவருக்கு வேறொரு ஆடு மேய்ப்பர் இல்லை. His character, அவருடைய குணஇயல்பு, his choices, அவருடைய தேர்வுகள், his curriculum, அவர் கல்வி கற்கும் முறைமையானது, his career, அவர் வேலை செய்ய வேண்டும் முறைமையானது is directed by the screen. அது இந்த டிஜிட்டல் திரையை நிர்ணயிக்கின்றது. So the child has lost the shepherd. அந்த முறையில் குழந்தையானது தனது மேய்ப்பனை இழந்து விட்டது. So he will have lack. அப்பொழுதுதான் அந்த குழந்தைக்கு ஒரு குறைவு ஏற்படுகிறது. Does not know what satisfies him. அந்த குழந்தைக்கு தெரியாது தன்னை திருப்திப்படுத்துவது என்ன என்று சொல்லி. He is always setting his eye saying, I want that also. அந்த குழந்தையானது நிர்ணயிக்கிறது எனக்கு அதுவும் வேண்டும் என்று சொல்லி தனது நோக்கத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார். When God is our shepherd, கடவுள் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறார். and when shepherds are shepherds in our life, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பர்கள் தங்களுடைய வேலையை சரியா செய்யும் போது we have a sense I was well treated. எங்களுக்கு ஒரு திருப்தி ஒன்று கிடைக்கின்றது, என்னை சரியாக கவனித்தார்கள் என்று சொல்லி. I received what I needed in my education. என்னுடைய கல்வி எனக்கு தேவையானது நான் பெற்றுக்கொண்டேன். I received what I need in my guidance. என்னுடைய கவனிப்பில் எனக்கு தேவையானதை நான் பெற்றுக்கொண்டேன். So the child is set up to ask for more and more and more. டிஜிட்டல் திரை என்ன செய்யப்படுறதுனால பிள்ளைக்கு எனக்கு இன்னும் வேணும் என்று சொல்லி அந்த தேவையை கூட்டுகின்றது. He is programmed to just do and do. அந்த குழந்தை வந்து தொடர்ந்து தான் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற முறையில் அந்த நோக்கத்தில் இருக்கின்றது. He has lost his emotional and moral check back. தான் செய்வது சரியா பிள்ளையா என்று சோதித்து பார்க்கும் அந்த ஆற்றலை சிந்தித்து பார்க்கும் ஆற்றலை இழந்து விட்டது. Next thrill, next peril, next sexual enterprise is the way he is driven. அடுத்தது என்னன்னு சொல்லி அந்த தேடி செய்யுமான ஒரு நிர்ணயிப்பு முறைமை உருவாக்கி விட்டது. He ends up saying, I have no shepherd, I don't know what I want. முடிவாக இந்த குழந்தை என்ன சொல்லுன்னு சொன்னா எனக்கு ஒரு ஆட்டு மேய்ப்பு இல்லாத காரணத்தினால் எனக்கு என்ன வேண்டும் எனக்கே தெரியாதுன்னு சொல்லி. When home is violated, this is the problem. வீடு வந்து தோல்வி அடையும் போது, வீட்டு அமைப்பு தோல்வி அடையும் போது இதுதான் அதனுடைய விளைவு. When education is violated, கல்வியானது தோல்வி அடையும் போது, and the student is going through 17 years, 18 years, பிள்ளையானது 17-18 வயசு அடைந்துள்ளது. he does not know what he wants. பிள்ளைக்கு தெரியாது தனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி. So he is always in lack. அப்பொழுது எனக்கு ஏதோ குறைவுள்ள மாதிரியே அந்த பிள்ளை தன்னைத்தானே I don't know who my shepherd is. எனக்கு என்னோட மேற்படி யாருன்னு தெரியாது. I am lacking. எனக்கு குறைவு இருக்கிறது. I am needy. எனக்கு இன்னும் தேவை. And needy people become violent. இப்படி தேவை கேள்வி அநேகமாக இருக்கின்றவர்கள் ஒரு கோபம் ஒரு மென்மை தன்மை இழக்கின்றார்கள். And they say needs are rights. அவர்கள் சொல்றாங்க இப்ப எங்களுக்கான கேள்விகள் வந்து எங்களுடைய உரிமை என்று சொல்றாங்க. And they say we'll fight for our rights.
நாங்கள் உரிமைக்காக நாங்கள் எப்படியாவது உரிமையை பெற்றுக்கொள்வோம் So we need shepherds who will lead us into green pastures. எங்களுக்கு தேவை எப்படியான ஒரு பசும்புல் தரைகளுக்கு எங்களை ஈர்த்து செல்லும் மேய்ப்பர்கள். In fact, give us rest in our achievement. எங்களுடைய நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வெற்றிகளில் எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தரும் மேய்ப்பர்கள் எங்களுக்கு தேவை. You get a lot of restless, restive people. இப்பொழுது அநேகர்களுக்கு காண கிடைக்கின்றார்கள். அவர்கள் ஒரு விதமான நிதானமும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு மாதிரியாக விரும்புத்து இருக்கிறார்கள். Many people have achieved nothing and they are restless. அநேகமானோர் அவர்கள் ஒன்றையுமே சாதிக்கவில்லை, அதனால் அந்த காரணத்தினால் அவர்கள் இப்படி நிதானித்திருக்கிறார்கள். Many others have achieved what they wanted to achieve, but they are restless. இன்னும் அநேகர் தாங்கள் அடைய வேண்டிய எல்லைகளை பெற்றிருக்கிறார்கள், வெற்றி முறையை பெற்றிருக்கிறார்கள். என்றாலும் அவர்கள் நிதானம் இல்லாமலே இருக்கின்றார்கள். They are at the summit, but some voice says, "Now jump." அவர்கள் இப்படியான ஒரு மலை உச்சியை அடைந்திருக்கிறார்கள் ஏற்கனவே. ஆனால் இன்னொரு குரல் அவர்களுக்கு கேட்கின்றது, இப்பொழுது நீ அந்த உச்சியை வந்து பாய். An ancient voice says, "It's not enough to be very high. Only when you jumped, you will know how high you are." இன்னொரு பழமையான ஒரு சிந்தனை முறை இருக்கின்றது. நீங்கள் எவ்வளவு உயர்த்திருக்கிறீர்கள், மலை உச்சியில் இருக்கும்போது நீங்கள் எவ்வளவு உயர்த்திருக்கிறீர்கள் என்பது தெரியாது. நீங்கள் பாயும் போது, அந்த மலை உச்சியிலிருந்து வெளியே பாயும் போதுதான் நீங்கள் எய்த உயரம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி. It's an ancient voice. அது ஒரு பழமையான ஒரு பழமொழி. It doesn't allow you to rest in what you have. அது அந்த குறள் என்ன சொல்லுகிறது சொன்னால், அந்த நீங்கள் எய்த வெற்றியில் உங்களை இளைப்பாற விடாது. It says your father did not give you all he could have given you. அந்த குறள் என்ன சொல்லுகிறது சொன்னால், உங்கள் தந்தையானவர் தன்னால் உங்களுக்கு கொடுக்கக்கூடியமான எல்லாவற்றையும் கொடுக்கவில்லை என்று சொல்லி. So there is a generation whose mind is fixated on what they don't have, not on what they have. இப்படியான ஒரு வம்சம், ஒரு காலகட்டம் இருக்கின்றது. தங்களுக்கு இருக்கிறதை விட தங்களுக்கு என்ன கிடைக்கவில்லை என்று சொல்லி அதன் மூலம் கோபப்படுகிறார்கள். Gratitude is the cement that binds the family together. நன்றி முறைமை தான் இப்படியான நாம் சொல்லப்படுதான ஒரு குடும்பத்தை கட்டி இணைக்கும் ஒரு முக்கியமான இயல்பாக இருக்கின்றது. Altruism is what gives the shape of the family. இப்படியா சொல்லப்பட்ட சொல்தான் அந்த குடும்பத்துக்குரிய அந்த குடும்ப அமைப்பு, குடும்ப வடிவத்தை மேற்கொள்கிறது. Family has lost the shape and the binding glue. குடும்ப முறைமையானது தாங்கள் இருக்க வேண்டிய வடிவத்தையும் இழந்து தாங்கள் இருக்க வேண்டிய செயற்பாடையும் இழந்திருக்கின்றது. Third thing, we are told we need to have clear waters, streams and fountains within us. மூன்றாவதா சொல்லுங்கள், உடலிலிருந்து வெளியேறும் நீர்கால்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. The shepherd leads us to clear waters. மேய்ப்பனானவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போகிறார். Those fountains are our deep convictions, the culture of our morality inside us. எங்கள் உடலில் இருக்கின்ற இந்த நீர் அமைப்பு சொல்லும் பொழுது எங்களுடைய கலாச்சாரம், நாங்கள் வாழ்ந்த முறைமை எல்லாமே அதுக்கு எங்கள் உள்ளே ஒரு ஊற்றாக இருக்கின்றது. We have got a generation whose fountains within have got polluted. நாங்கள் கண்டுகொள்கின்ற வம்சமானது தங்கள் உள்ளிருக்கும் இந்த நீர் கால்கள் நாங்கள் சொல்ற மாதிரி அதுகள் வந்து அதாவது மிகவும் குப்பையடைந்த நிலையில் இருக்கின்றது. Once upon a time, this is how the design was. We had good soil in our heart. உங்களுடைய இதயத்தின் நன்மையான பசுமையான நிலம் காணப்பட்டது. And the love of parents began to explore our insides, and a well was formed called family love. உங்களுடைய தாய் தகப்பன் மீது செலுத்தின அன்பானது இப்படியாக வேரூன்றி அது ஒரு அன்பு நிலைமையை, அன்பு முறைமையை எங்களுக்கு கற்பித்து தந்தது. Education provided another fountain. கல்வியானது இன்னொரு நீர்க்காலை உருவாக்கினது. Our work training provided another fountain. அவங்களுடைய வேலைத்துறை இப்படி இன்னொரு நீர்க்காலை உருவாக்கினது. Our relationship with our peers and friends provided another fountain. உங்கள் நண்பர்கள், உங்கள் வேலைத்தளத்தில் உள்ள உங்கள் நண்பர்களுடன் நாங்கள் கொண்டு போன அந்த பழக்கம் இன்னொரு நீர்க்காலை உருவாக்கினது. Good shepherd gave all these good fountains. நல்ல மேய்ப்பனானவர் இந்த எல்லா நீர்க்கால்களையும் உங்களுடைய உள்ளில் தந்தார். But for some length of time now we dig our own fountains.
ஆனால் இப்பொழுது காலகட்டத்தில் நாங்கள் எங்களுடைய நீர்க்கால்களை நாங்களே அமைக்கின்றோம். They have got very polluted. அதுகள் மிகவும் ஒரு கலங்கின நிலையில் காணப்படுகின்றன. And we do not know what is muddying and sullying our life. அது தெளிவின்மை, இந்த அந்த கலங்கல் தன்மையுடைய காரணத்தை நாங்களே அறியாமல் இருக்கிறோம். ஏன் இப்படி இருக்கின்றது சொல்லி we have to return to the good shepherd. நாங்கள் நல்ல மேய்ப்பரிடம் நாங்கள் மீண்டும் செல்ல வேண்டும். We have added humanistic coloring polluting theories into the education system. நாங்கள் இப்படி சொல்லப்பட்டதான ஒரு மனித வளம் ரீதியான அந்த கலங்கத்தன்மையை நாங்கள் கல்வித்துறையில் நாங்கள் கலந்து விட்டோம். When we teach fittest survive, நாங்கள் சொல்லும் பொழுது பிழைத்துக் கொள்வான், youth will behave like that. அப்பொழுது அதாவது இந்த உடல் பிறனுள்ளவர்கள் அப்படியாத்தான் செயற்படுவாங்க. When we teach might is right, நாங்கள் கற்பிக்கும் பொழுது உடல் திறமை உள்ள இருந்தால் நீங்கள் சரியாத்தான் இருப்பீர்கள். youth will behave like that. அதுக்குரிய அந்த திறமை உடல் வலிமை உள்ளவர்கள் அப்படியாத்தான் செயற்படுவாங்க. So we are told that there are paths that can be redone to removing crookedness inside us. எங்களுக்கு நாங்கள் இன்னொரு முறைமை தான் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற அப்படி கோணலான பாதைகளை சரிவர செய்ய முடியும். What happened to us? உங்களுக்கு என்ன நடந்தது? Every bit of crooked practice made something crooked inside. நாங்கள் பிழையாக செய்த ஏதாவது ஒரு முறைமே எங்கள் வாழ்க்கையில் ஒரு கோணலை உருவாக்கினோம். See the way we use the human body. எங்களுடைய உடலை நாங்கள் எப்படியாக பார்க்கின்றோம். See the way we use other resources. நாங்கள் எங்கள் அடைந்த மற்ற வளங்களை எப்படியாக பார்க்கின்றோம். So at the beginning the crookedness is slight. தொடக்கத்தில் இந்த கோணம் அவ்வளவாக கோணாம ஒரு சற்று கோணம் இருந்தது. After a while crookedness becomes the norm. கொஞ்சம் கொஞ்சமாக காலம் செல்லும் பொழுது கோணலுக்கு நாங்கள் பழகிக்கிறோம். Offer of the good shepherd is this. நல்ல மேய்ப்பனானவர் உங்களுக்கு கொடுக்கின்ற தரவு இதுதான். So every field and every profession has ethics. எல்லா வேலை துறைகளுக்கும் இப்படியாகத்தான் செய்ய வேண்டும் என்ற சரியான முறையில் இருக்கின்ற சில வழிகோள்கள் இருக்கின்றது. Till 1972 medical students took the Hippocratic oath when you enter medical faculty. 1972 ஆண்டு மட்டும் நீங்கள் ஒரு வைத்திய மாணவரானது வைத்திய துறையை பற்றி கொள்ளும் பொழுது இந்த ஹிப்போக்ரட்டிக் ஓத் என்று சொல்வதான ஒரு வாக்கியத்தை சொல்கிறார். So when I entered the medical faculty, Colombo Medical Faculty in 1972, we all took the oath of Hippocrates. 1972 ஆண்டு நான் உட்பட என்னுடைய நண்பர்கள் நாங்கள் வைத்திய துறையை நாங்கள் பற்றி கொள்ளும் போது நாங்கள் இப்படியாக சொல்லப்பட்ட இந்த ஓத் ஹிப்போக்ரட்டிக் ஓத்தை நாங்கள் எடுத்தோம். So we have to say in the oath, a medical practitioner will not help a woman to procure an abortion. அந்த சட்டமுறை மேல் அதாவது நாங்கள் வாசித்த அந்த நாங்கள் கொடுக்கிற அந்த ஓத்துல என்ன இருக்கின்றதுன்னு சொன்னால் ஒரு தாயானவள் தனது அபார்ஷன் செய்வதற்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் என்று சொல்லி. But in the middle of 1972, International Medical Association changed the Hippocratic Oath. 1972 ஆண்டு அந்த நடு ஆண்டளவில் அந்த பொருத்தனையை அவர்கள் மாற்றினார்கள். Now they don't have that statement. இப்பொழுது அவருடைய அந்த பொருத்தனையில் அந்த வாக்கியம் இல்லை. Now the doctor will not say, I will not help woman to procure an abortion. இப்பொழுது வைத்தியரானவர் அந்த பொருத்தனையை செய்ய மாட்டார். என்னவென்று சொன்னால் ஒரு தாயானான ஒரு பெண்ணானவள் தன் கருவழிப்புக்கு நான் ஒத்துழைப்பு தரமாட்டேன் என்று சொல்லி இப்பொழுது ஒருவர் சொல்ல மாட்டார். Thank God, abortion is still illegal. இலங்கை நாட்டில் இன்னுமே கருவழிப்பு இன்னுமே சட்டத்துக்கு முரணான செயற்பாடாக இருக்கின்றதுக்காக நாங்கள் ஆண்டவர்கள் சொல்கிறோம். So these paths of righteousness, the path of rightness, who decides? இந்த நீதியின் முறைமை யாரு எங்களுக்கு இந்த நீதியின் முறைமை இப்படித்தான் சொல்பவர் யார்? Who decides abortion is murder? யார் எங்களுக்கான இந்த நீதி முறைமையை ஏற்படுத்தினது கருவழிப்பு ஒரு கொலை என்று சொல்லி? Who decides one man marries one woman for life and should be faithful for life? ஒரு கணவன் ஒரு மனைவியை திருமணம் செய்து அவர்கள் வாழ்க்கை பூரா அப்படி ஒருவருக்கு ஒருவர் என்ற முறையில் இருக்க வேண்டும் என்ற நீதியை யார் அமைத்தது?
Who decides all humans are created equal? எல்லா மனிதர்களுமே சரிசமமாக உருவாக்கப்பட்டார்கள் நீதியை யார் சொல்வது? Who decides on the sanctity of human life? மனித வாழ்க்கையின் தூய்மையை யாரு நிர்ணயிப்பது? So you realize there has to be a shepherd who gives us paths of righteousness, rightness. இந்த கேள்வியின் மூலம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் உங்கள் வாழ்க்கை முறைமைக்கு சரியான வழியை காட்டுவதற்கு ஒரு மேய்ப்பர் அவசியம். Imagine a country without roads. ஒரு நாடு எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு விதமான பாதைகளுமே அந்த நாட்டில் இல்லை. What will happen to people? மக்களுக்கு என்ன நடக்கும்? They'll run into each other and kill each other. அவர் ஒருவரை நோக்கி சென்று ஒருவரை கொன்று விடுவார். So when we have given up the paths of rectitude that the good shepherd gave, we are hurting each other, disregarding each other's rights. நல்ல மேய்ப்பனாக தந்த வழி அமைப்புகளை நாங்கள் நிர்ணயிக்கும் புறக்கணித்து நாங்கள் செயல்படும் போது நாங்கள் மற்றவர்களை துன்புறுத்துகிறோம், மற்றவர்களை காயத்துக்குட்படுத்துகிறோம். He offers restoration. அவர் நல்ல மேய்ப்பர்களுக்கு மீண்டுமாக எங்களுடைய வாழ்க்கையை சரிவர செய்வதற்கு அவர் ஒரு வாய்ப்பு தருகிறார். Restoration is life as he made it. சரிவர செய்வது, வாழ்க்கையை சரிவர செய்வது என்பது அவர் நிர்ணயித்த விதத்திலேயே நாங்கள் வாழ்க்கையை வாழ்வது. Child in the womb is precious. ஒரு கருவறையில் இருக்கும் ஒரு குழந்தையானது மிகவும் விலைமதிப்பற்றது. Husband cares for the wife lifelong. கணவன் மனைவியானவரை வாழ்க்கை பூராக காப்பாற்றுகின்றார். Wife is faithful to the husband lifelong. மனைவி கணவருக்கு விசுவாசமா இருக்கின்றார் தனது வாழ்க்கை பூரா. Parents do their utmost for the children. தாய் தகப்பன் தனது குழந்தைகளுக்கு தங்களால் முடியுமான அளவு செய்கிறார்கள். When children are grown up, they reciprocate to their parents. பிள்ளைகளால் வளரும் போது அவர்கள் தங்களது தாய் தகப்பனுக்கு மீண்டுமாக அந்த நன்றி கடனை செய்கிறார்கள். My right stops where the other's right begins. என்னுடைய உரிமை எப்பொழுது எப்பொழுது முடிகின்றது சொன்னால் அது இன்னொருவருமே பாதிக்கும். So this good shepherd still speak. இந்த நல்ல மேய்ப்பன் இன்னுமே பேசிக் கொண்டிருக்கின்றார். He says restoration is possible. அவர் சொல்கிறார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரிவர செய்ய முடியும் என்று சொல்லி. So do we like what science has done to the world? விஞ்ஞானம் உலகத்துக்கு செய்திருக்கின்ற செயல்பாடுகளுக்கு சம்மதமாக இருக்கின்றதா? Ultimately the COVID virus was the product of science. இறுதியாக பார்க்க போனால் இந்த கோவிட் வைரஸ் ஆனது இந்த விஞ்ஞானத்தினால் உருவாக்கப்பட்டதான ஒரு காரியம். The USA CDC began to do gain on function virus research in 2014. 2014 ஆண்டு இந்த சிடிசி அமைப்பானது இந்த வைரஸினுடைய குணவியல்புகளை மாற்றுமான பரிசோதனையில் ஈடுபட்டிருந்தது. They shifted it to Wuhan and continued the virus research. wuhan நகரத்தின் சீன நாட்டின் wuhan நகரத்தில் இந்த பரிசோதனையை அங்கே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். Please send me your WhatsApp number. I can send you all these references. நீங்கள் உங்களது வாட்ஸ்அப் தொலைபேசியை இலக்கத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டு சொன்னால் எங்களுக்கு இது மாதிரியான அநேக ரெஃபரன்ஸ்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். I am Dr. Lalit Mendis. நான் வைத்தியர் லலித் மெண்டிஸ். My last official post was as head of Department of Pharmacology in a state medical faculty. இலங்கையில் அரச வைத்திய பல்கலைக்கழகத்தில் ஹெட் ஆஃப் ஃபார்மகாலஜி தான் நான் இறுதியாக பயிற்சி வட்டம். Who is helping me in the Tamil language is Prashant Daniel. He is a double graduate of the Colombo University. தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து எனக்கு உதவுவர் அவருடைய பேர் பிரசாந்த் டேனியல். அவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் 2 பட்டதாரிகளை உடையவர். He has a BIT and a BSc. அவர் கணினித் துறையிலும் விஞ்ஞானத் துறையிலும் பட்டதாரி. So our WhatsApp number is +94 77 49 59 214. எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 077 49 59 214. So please send a WhatsApp number that we might send you the details. நாங்கள் கூறின வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் அனுப்பினால் உங்களுக்கு மேலதிக தகவல்கள் வழங்க முடியும். CDC shifted the gain on function virus research to Wuhan because Harvard University and John Hopkins University protested, saying this gain on function of virus will create a monster. ஹார்வர்ட் பல்கலைக்கழகமும் ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகமும் இதை அதாவது தங்களுடைய முரண்பாட்டை காண்பித்ததன் மூலமாகத்தான் இந்த சிடிசி ஆனது இந்த பரிசோதனையை wuhan நகரத்துக்கு எடுத்து சென்றது.
So monster got created in a lab. அப்படி அவர்கள் பயப்பட்ட மாதிரியே இப்படியானது ஒரு பயங்கரமான வைரஸ் என்று உருவாக்கப்பட்டது. So if you think that world has become far more dangerous and man is killing man in so many ways. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது உலகமானது ஒரு வித்தியாசமான நிலையில் காணப்படுகின்றது. மனிதரை வெவ்வேறு முறையில் கொள்கின்றாங்க. It is time to ask the good shepherd to restore life. இப்பொழுது நேரம் சரியா இருக்கின்றது. நாங்கள் நல்ல மேய்ப்பரை நோக்கி கூப்பிட்டு உங்கள் வாழ்க்கையை நாங்கள் சரிவர அமைப்பது. Thank you for listening. கேட்டுக்கொண்டமைக்காக நன்றி. We will meet again. நாங்கள் மீண்டும் சந்திப்போம்.